ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோழி பற்றிட்ட பார்ப்போம். அது பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதான் நம்ம கோழி. இன்னைக்கு கீழே வச்சு காமிச்சேன். நம்ம தனை கொடுப்போம். இதான் நம்ம கோழி. இது பேர் டாமு. போன வீடியோவில் சொல்லிப்பேன். பேர் டாமுன்னு. இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னா தனை கொடுக்கும். அது தனையோட புல் இருக்குல்ல அதை கொடுக்கும். எங்கடாது சாப்பிட்டு முடிச்சிச்சேன்னு இழுத்து தெரிய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்டே முடிச்சிச்சு. இந்த விட்டா அதெல்லாம் சாப்பிடும். அது நம்ம அரிசி கொடுக்கணும். அரிசி நம்ம அரைச்சி கொடுக்கணும். எப்படி அரைச்சிக்கணும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ மிக்ஸியில் எடுத்து போட்டுடணும். அரிசி எவ்வளோ தேவையோ கொஞ்சம் அரையாமல் விட்டுக்கு பரவாயில்ல. பெரிய கோழியாக இருந்தால் விட்டுங்க. சின்ன கோழியாக இருந்தால் மட்டும் அப்படி பண்ணுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், செல்லு கொஞ்சம் தவறாயிடுச்சு. கொஞ்சம் கீழே ரொம்ப போயிடுச்சு. நம்ம கோழிக்கு எடுத்து போவாங்க. நான் சாப்பாடு தான் போகிறேன். இந்த டப்பாவில் தான் போகிறேன். இன்னொரு டப்பாவில் தண்ணி வைக்கிறேன். தண்ணி நான் மாற்றவே மாட்டேன். இருந்துக்கும் தான் வச்சுட்டு பண்ணலாம். எப்படிதான் வைக்கிது ஒன்று கையில் அள்ளி போகணும் போல. நீங்கள் சோளம் கம்பு எல்லாம் நீங்கள் கூட மிஸ் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் இல்லைனாலும் நான் இப்படி பண்ணுறேன். அரிசி மட்டும் போடுறேன். இதை தனையே மிஸ் பண்ணி போனேன். இப்போ தனை இல்லை. இன்னைக்கு கொஞ்ச நாளாக கால் போச்சு. நம்மளுக்கு எடுத்து போகுதுன்னா நமக்கு அது கொஞ்சம் 10 கிலோ குட்டிச்சு. ஏதோ ஒரு சேடான நியூஸ் இருக்கு. நான் அதை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். கடைசிக்கு அந்த சேடான நியூஸ் என்னன்னு பார்த்து போகணும். இந்த கோழியெல்லாம் எப்படி வைக்கணும்னு நான் போடுறேன். இதே நம்மளுக்கு போகணும். ஏன்னா அது அவ்வளோக்கா சாப்பிட 2 நாள் வச்சு சாப்பிடும். ஆனால் களைக்கொல்லி கொஞ்சம் மோஸ்ட்டாக இதாக வரும். சரி, இது அனுப்புகிறேன். இதுதான் வரும். சேவை வரும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்.
இந்த களக்கோழி குஞ்சில் 1 மாதம் செத்து போயிடும், சில மாதத்துல செத்து போயிடும், ஒரு வாரத்தில் செத்து போயிடும். அதெல்லாம் சுத்தமாக போய் நம்ம நல்லா வளர்த்தா நல்லா வளரும். இல்லைங்க, அவங்க அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அந்த சாதாரண விஷயம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அதான் நம்ம ராஜா இப்போ இல்லை, அதான் நம்ம மல்லிகைட்டுக்கார் இல்லை. இதை பாருங்க, நான் சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். சரி நம்ம மல்லிகைட்டுக்காரை பார்ப்போம், நான் கப்பி மீன் ஒன்று வச்சுருந்தேன், சாப்பிட்டுச்சு இதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து பார்த்தோன்னா கடைசியில் வந்து ரொம்ப செத்து போயிடுச்சு. கைஸ் எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து பெருசாகி நம்ம வீடியோ நிறையா கொண்டு வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் கொண்டு வரலாம்னு நினச்சோம். கடைசியில் செத்து போயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் சேடான விஷயமா இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். பை பை, see you, டாட்டா, மண்டை.